துணைவேந்தர்களே மற்றும் மாணவர்களே, மாணவ அதிகாரிகளே, பத்திரிகையாளர்கள் வணக்கம். இந்த கூட்டத்தின் நோக்கம் நம்ம நல்லாவே தெரியும். 4 மண்டலமாக போய் நம்ம மக்கள் படங்களை நடத்தி முடிச்சாலும் மெயின் மீட்டிங் நடைபெறும். அது நடைபெற கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நம்ம தமிழக உத்தரவு அவசரம் குடியில்லாத மாற்றுத்திறனாளிகள் நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி வாங்கி கொண்டு நம்முடைய ஏற்கனவே அவர் வந்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டீங்கன்னு வந்திருக்கோம். அவரை வந்து வார்டு நம்பர்கள் இருந்தாலும் அவங்க வருகை வரவேற்கிறாங்க. அனைவர்களும் கரவாசங்கள் வரவேற்கிறாங்க. அடுத்தது நம்ம அதிகம் சொல்லிடலாம். நம்மளோட மாவட்டத்தில் தான் போஸ், அதாவது ரொம்ப வருஷமாக இருக்காரு. அவர் ஒரு நூலகம் கேட்டார். நமக்கு நாங்கள் ரூபா கொடுத்தனாலும் அவர் நம்ம கல்வித்துறைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி அமைச்சர் போய் அவர் சிறந்த சேவைக்கு விருது வாங்கி வந்திருக்காரு. அவருக்கும் எங்களோட வாழ்க்கையை தெரிவித்திருக்கிறேன். மற்றும் இந்த மாமன்ற கூட்டத்தில் வந்து பல்வேறு கட்டங்கள் தமிழக அமைச்சர் உத்தரவு ஜனங்க தூய்மை பணியாளருக்கு தினசரி அந்த காலை, மத்தியானம், இரவு அவங்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம மாநகராட்சியில் யார் யாருன்னா வேலை பண்ணுறாங்க, அது டிபிசியாக இருந்தாலும் சரி, நம்மளோட பஸ் ஸ்டாண்டு எங்கெங்க மாநகராட்சியில் வந்து தற்கால பணியாளர் இருக்கிறவங்களுக்கும் அந்த திட்டம் பொருந்தும். அந்த திட்டத்தை முதல்ல சொல்லி தான் எவ்வளோ கூட நடைபெறும். ஏன்னா வந்து தமிழக அமைச்சர் உத்தரவுக்காக அந்த இதை மினிஸ்டராக வச்சுருக்கோம். இப்போ தான் வந்துருக்கேன். நான் டிசம்பர் 6ஆம் தேதி இருக்குன்னு அதுக்குள்ளே வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் வந்து ஸ்கூல் விவரமாக இருக்கப்படுது. மொத்தம் ஒரு வருஷத்துக்கு வந்து 2,55,00,000 ரூபா செலவாகும். அந்த 3 வருஷத்துக்கு நம்ம அக்கௌண்ட் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 8,40,00,000 ரூபா ஒரு நிறுவனத்துக்கு நம்ம வந்து டெண்டர் கொடுத்துருக்கோம். அவங்க தினசரி அந்த பாத்திரமும் நம்மளே கொடுத்துருக்கோம். அதோட சாப்பாடோட டீட்டெயில் எல்லாமே இருக்குது. நான் பத்திரிகையாளர்கள் திங்கட்கிழமை என்ன சாப்பிடும், செவ்வாய்க்கிழமை என்ன, புதன் என்ன, வேளன், வெள்ளி, சனி, ஞாயிறு காலையில் என்ன அளவு இட்லி சாப்பிட்ற அந்த இடத்துல முடி கிடக்கும். அதை நம்ம வந்து கிட்டத்தட்ட 30 இடம் ரெடி பண்ணிருக்கோம். அதை நம்மளோட எங்கெல்லாம் மாநகராட்சி இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அங்கே அவங்க உட்காந்து சாப்பிட்றதே ரெடி பண்ணிருக்கோம். அவங்க ரிமோட் கைகளில் கொண்டு வருவாங்க. அவங்க அதில் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணுவோம். கைகள் நம்ம ரெடி பண்ணுவோம். மற்றெல்லாம் அந்த நிறுவனம் பார்க்கறதுக்கு தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு மினிஸ்டர் என்னன்னா அரசியல், அதாவது நம்ம உள்ளாட்சியோட சாசனம் அப்படின்னு சொல்லி வைப்போம். அதை நம்ம நடைமுறை, அதாவது தனி லீக் என்ன, எத்தனை நாள் நடைபெறும், எப்படி ஃபங்க்ஷனாக வருகிற சட்டம் 2008 வந்து இருக்குது. இப்போ ஏதாவது கொஞ்சம் இன்னைக்கு காலத்தில் அந்த மாதிரி முன்னாடி தனி லீக்னா 7 நாள் எழுதியிருப்பாங்க. 2008 ஏற்படுத்துறது அதை மட்டும் தெரிஞ்சு அதுவும் வந்து பாஸ் பண்ணுறது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அவர் ரெகுலராக மீட்டிங் வாசிப்பார். குறிப்பாக அந்த மழை வெள்ளத்தை பற்றி ஒரு சில கருத்தையும் வந்து உங்களுக்கு கருத்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கடந்த மாதம் 20 மழை பெஞ்சு, இந்த மாதம் 23 எங்கே கடமை பெஞ்சாலும் தூத்துக்குடியில் வந்து 60 வார்டு நிறைய இடத்துல நம்மளோட யூனிட்டி பம்பும் மோட்டரும் இருந்தாலும் எந்த இடத்துலையும் ப்ராப்ளம் இல்லை. குறிப்பாக 16, 17 பிஎன்டி காலனி, கைரவல் நகரில் வந்து நம்ம ஏற்கனவே கிராவிட்டி டிஸ்போசல் ஒன்று போட்டிருக்கோம். அன்னைய அரசு வழியாக அதையும் மீறி அளவுக்கு மீறி மழை தண்ணி அது வர வழியை லேட்டாக ஆகுது. அந்த பகுதி மக்களுக்கு என்னென்னா உடனடியாக இன்னொரு டிஸ்போஸ் ரெடி பண்ணி கொள்ளணும். அதுவும் ஜாயின் பண்ணியாச்சு. இன்றைக்கோ நாளைக்கோ கடம்புலாம் அறிவிச்சாலும் இப்போ 3 நாள் ஆச்சு வழியை, அது இன்னும் 1 நாளில் வடிஞ்சிடும். நம்ம அப்படி என்ன புதுமையாகும் கோவூர் குளத்தை நம்ம வந்து பண்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது அடுத்த வருஷம் மழை தான் ரெடி ஆகும். அதில் இருக்க டிஸ்போசலும் நேரடியாக ஓடையை கொடுக்கணும். இது ரெண்டும் பண்ணால் அந்த 16, 17 உள்ள பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே மாதிரி சங்கரபுரியில் இருந்து ஸ்டெர்லைட் ரோடு நம்மளோட 4 வே ரோடு வரைக்கும் 3 கிலோமீட்டர் ஆகணும். அந்த எட்டையாபுரம் ரோடு சங்கரபுரி ரோடு 3.5 கிலோமீட்டர் ஆகணும். அதில் ஒரு 1500 2000 எம்பி டேங்கர் இருக்குது. அதில் ஃபுல்லாக காக்காட்டு தண்ணி நின்றுட்டு ஃபுல்லாக கட்டி நிறைய இடைஞ்சல் பண்ணுறதுனால அந்த பகுதியும் செல்வராஜ் ஹாஸ்பிட்டல் முன்னாடி பம்புரும் வச்சுருக்கோம். அதையும் எடுத்து போகிறதுனால 2 நாள் ஆச்சு. அதுவும் வருங்காலத்தில் இன்னும் அடிஷ்னல் மோட்டரை வச்சு குறைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். வேறு எந்த இடத்துக்கு மாநகரத்தில் தண்ணி 10 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. 10 சென்டிமீட்டர் பதிவானா 2 மணி நேரத்தில் வடியும். உதாரணத்துக்கு நம்ம பழைய நம்ம ஆஃபீஸ்லேருந்து மாநகராட்சி பழைய மாநகராட்சி வரைக்கும் வடிவம் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் ஆல்மோஸ்ட் இப்போ அடுத்தடுத்து மழை பெஞ்சு கிரவுண்ட் ரோடு ஃபுல்லாகிடுது. கிரவுண்ட் ரோடு வந்து போக்குவரத்து 16, 17, 18 வார்டு நம்பர் 15 அதை கலெக்டரேட் பின்னாடி வரைக்கும் நம்ம மாநகராட்சி பகுதி தான். அங்கேருந்து வெளியே வர தண்ணியெல்லாம் 16 வழி தரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக முதலமைச்சர் உத்தரவு கேங்க அதுக்கு நூற்றி பார்த்தீங்கன்னா 3 வழித்தடம் தான் உண்டு. மக்களோட நம்ம கரிக்குளம் சொல்லுவோம், ரயில்வே ஸ்டேஷன் முடிய போகுது, சௌரியான போகும். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு மேம்படுத்தி பெருசாகிட்டு இருக்கோம். வருஷம் ஆட்டோமேட்டிக்காக ஜேசிபி உள்ள தூர்வாரி விடுறதுனால எவ்வளோ
தண்ணி வந்தாலும் போயிடுது. இது போக 11 வழித்தடம், ஒரு உதாரணத்துக்கு முத்துநகர் கடற்கரை வழியாக ஒன்று புதுசாக போகுது, நெல் ஒன்று வழிகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன்வள கல்லூரி கேட்பாங்கல்ல ஒன்று, அந்த பெரிய பள்ளமோட வந்து 4 வழியே போகுது. அது வந்து ரமேஸ்வரர் வழியாக போய் வில்பாஸ் முன்னாடி வழியாக போய் அந்த நிலசூரில் போய் சேரும். அதுக்கப்புறம் கலைஞர் நகர், அதாவது உங்களுக்கு மேட்டுப்படி மையாடின்னு சொன்னால் தெரியும், அது வழியாக ஒரு ட்ரெயின் வெளியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரப்பள்ளி வந்து வெளியே அவுட்டர்லேருந்து வர தண்ணி வந்து வெளியே ஒரு சங்கரப்பள்ளிருந்து வெளியே வந்து இருக்கிற ஒரு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட லைன் ஸ்டோன் லைன் ஸ்டோன்னா அது வந்து அந்த காலத்தில் உப்புலக்கால பயன்படுத்தப்பட்டது. காமராஜ் காலேஜ் பின்னாடி வந்து லைன் ஸ்டோன் ஒரு வழி போய்கிட்டே இருக்குது. அண்ணமால் காலேஜ் பக்கத்தில் பிரேனர் பகுதியில் தண்ணியெல்லாம் போயிட்டு இருக்குது. திருவிக்கா நகரில் வர தண்ணியும் அதுவும் நேரம் நம்மளோட 12 கிலோமீட்டர் ஓடை வந்து முள்ளக்காடு போகிறவங்க சர்ப்ளஸ்லேருந்து போகிறதுல போயிட்டு இருக்கு. முள்ளக்காடு ஓடை முதியாவதுக்கு போயிட்டு இருக்கு. ஆர்பார் எக்ஸ்பிரஸ் ரோடில் புதியதாக ஒரு வழியெல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். ஸ்விஃப்ட்டுக்கு ஆப்போசிட் முன்னாடி மோட்டர் வச்சு தான் அடிப்போம். இப்போ அது தேவையில்லை. அதுலேயும் போகிறதுனால இந்த நகரில் இவ்வளோ மழை பெய்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் பொதுமக்கள் மழையை கண்டு நம்ம அஞ்ச வேண்டாம். நமக்கு அடுத்தபடியாக நம்ம மாநகரம் வளர்ந்து போயிட்டு 3 பார்க் தான் இருந்தது, 53 பார்க்காக இருக்குது மக்கள் பின்பற்ற போகிறது. சாலையை வந்து நம்ம அகலப்படுத்துறதே எதுக்கு அப்படின்னா, பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளும் பொதுமக்கள் நடந்து சென்று போகிறதுங்கிறது தாய்மார்களுக்கு யாருக்கும் எந்த இடத்துல இல்லாமல் போகிறது தான். அதையும் தாண்டி வண்டி விடுறாங்க, அதை தாண்டி ஆட்டோ நிற்கி அது ரொம்ப இடத்துல இருக்குது. வருங்காலையில் அப்படி ஒரு வண்டி நிற்கிறதுல உடனடியாக அப்புறப்படுத்த போகிறோம். இன்னைக்கு நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் கண்காணிப்பிலே இருக்கும். மழைக்கான கண்காணிப்பு தெரிந்து கொண்டு இப்போது